friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் முந்திரி மசாலா. இது வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்ய போறோம். இதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் 1 கிலோக்கு தேவைப்படும். அது இல்லாம தக்காளி கொஞ்சமா வந்து கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துக்கலாம். பட்டை முந்திரி வந்து ஒரு 25 முந்திரி. இத வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 1 கிலோ சிக்கனை எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து எலும்பு சதை ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் நம்ம எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள், அதாவது இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கலர் நல்லா வரும். அடுத்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நம்ம 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து காரம் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கறதுனால நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும். இது வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா மசாலா வந்து நல்லா பிடிக்கணும். இது வந்து நல்லா ஊறட்டும். அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 4, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 பட்டை, ஒரு 25 முந்திரியை வந்து ஊற வச்சுருக்குறேன். 1 மணி நேரம் ஆச்சு. இதை நல்லா அரைச்சிக்கணும். அதாவது தக்காளி, 1 கைப்பிடி கொத்தமல்லி, பட்டை, முந்திரி, இந்த 4ஐயும் நம்ம அரைச்சி தனியாக பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 4 வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நான் வந்து பொடியாகவும் நறுக்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையுமே போட்டு நல்லா எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். இது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, முந்திரி ஆட் பண்ணிட்டோம். பட்டை, நம்ம தக்காளியை வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். நம்ம இந்த 4ஐயும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இப்போ தனியாக வச்சுட்டோம். வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 50 ml வரைக்கும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு பட்டை, லவங்கம், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் இது போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா, அதாவது என்ன, அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 செகண்ட் வதக்கிட்டு பொடியாக இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதில் 2 வெங்காயம், மொத்தம் 4 வெங்காயம். 1 கிலோவுக்கு 4 வெங்காயம், 4 தக்காளி. ஏன்னா நம்மளுக்கு கிரேவியாகவும் வரணும். உங்களுக்கு கிரேவி வந்து வேண்டாம், நல்லா ஃப்ரையாக வேணும் அப்படின்னிங்கன்னா வெங்காயத்தினுடைய அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி, கொத்தமல்லி, முந்திரி, கொஞ்சமாக பட்டை, இந்த 4ஐயும் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், இதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மிக்சியில் இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இடையில கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சிக்கன் கலவாக தான் உப்பு போட்டிருக்கிறோம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேகணும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பட்டர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் முந்திரி மசாலா ரெடி ஆயாச்சு. நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் முந்திரி மசாலா ரெடி. சிக்கன் முந்திரி மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சாதத்துக்கோடையும் நான் சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. சரியான நேரத்தில் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் பயன் இந்த உலகத்தை விட பெரியதாகும்.